ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து தான் பிரச்சாரத்தை துவங்க உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களின் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. இதில் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறேன் என்று கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு அதை வீடு வீடாக மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்றும், பூத் கமிட்டியுடன் அணைகளை இணைத்து அந்தந்த மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திட்டங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று ஆலோசனை கூறியுள்ள இபிஎஸ், கூட்டணி குறித்து நான் முடிவு செய்கிறேன், இன்னும் நிறைய கட்சிகள் நமது கூட்டணிக்கு வந்து சேரும் என்றும் நிர்வாகிகளிடம் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து தான் பிரச்சாரத்தை துவங்க உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களின் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் நடந்து இதில் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறேன் என்று கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு அதை வீடு வீடாக மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்றும், பூத் கமிட்டியுடன் அணைகளை இணைத்து அந்தந்த மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திட்டங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று ஆலோசனை கூறியுள்ள இபிஎஸ், கூட்டணி குறித்து நான் முடிவு செய்கிறேன், இன்னும் நிறைய கட்சிகள் நமது கூட்டணிக்கு வந்து சேரும் என்றும் நிர்வாகிகளிடம் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து தான் பிரச்சாரத்தை துவங்க உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களின் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. இதில் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறேன் என்று கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு அதை வீடு வீடாக மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்றும், பூத் கமிட்டியுடன் அணைகளை இணைத்து அந்தந்த மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திட்டங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று ஆலோசனை கூறியுள்ள இபிஎஸ், கூட்டணி குறித்து நான் முடிவு செய்கிறேன், இன்னும் நிறைய கட்சிகள் நமது கூட்டணிக்கு வந்து சேரும் என்றும் நிர்வாகிகளிடம் சூசகமாக தெரிவித்திருக்கிறார்.